ஒரு 3 கருத்து சொன்னார் சார் அவர். ஒரு கருத்து வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு நண்பனாக இல்லை. ரெண்டாவது வந்து எங்கள் அப்பா வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. மூணாவது ஒரு டெரராக வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலாம் வந்து டெரர் பீஸாக இருக்கீங்க இருக்காரு ஆமாம் அப்படின்றாரு. நான் வந்து இதை கண்டிப்பாக இந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கேன். ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எங்களுக்கு. ஒன்று மக்களை பார்க்கணும், ஒன்று வந்து கட்சியை பார்க்கணும். நான் காலையில் இருந்தால் எங்கே காவாச்சிச்சு, எங்கே லைட் ஏரியல, டெய்லி எனக்கு ஃபோன் வரும். இப்போ அதிகாரிகளை பேசணும், அதிகாரிகளை பார்க்கணும். இதுவே எனக்கு 10 மணி 11 மணி 12 மணி ஆகிடும். இப்போது எப்படி சொல்கிறதுனா, இன்னும் லோவராக சொல்லணும்னா, என் அப்பாவை எப்போ கடைசியாக டச் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. பேசுகிறது விடுங்க, கை பிடிச்சது கூட எனக்கு, கை கொடுத்தது பர்த்டேக்கு எதுவுமே எனக்கு எப்போன்னு கூட தெரியாது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி தான், அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். கண்டி ஒரு அப்பாவாக எல்லா நீட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. எது தேவையோ அதுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டு எல்லாமே பண்ணுறாரு. பட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்பாவால் தான் கொடுக்க முடியும். இப்போ நீடுன்றது நான் உழைச்சி கூட நான் வாங்கிக்கலாம். பட் என்னோடய அப்பாவோட எமோஷ்னல் சப்போர்ட், என் அப்பாவோட பாசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது நான் எங்கே போய் கேட்க முடியும்? இந்த மேடம் எனக்கு ஒரு பாடமாக இருக்கேன் சார். இந்த மேடம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. அவர் மனசு இப்போ பாரமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இனி ஒரு காலையில் கேட்டால் நான் இருப்பேன் சார். நீங்கள் இன்னும் அவர் சொன்னதை புரிஞ்சுங்க. அவர் நுட்பமாக ஒன்று சொன்னீங்களா, நான் எங்கள் அப்பாவை தொட்டு பார்த்து கூட பல நாட்கள் பல மாதங்கள் ஆயிடுச்சுங்கிறார் இல்லையா? ஒரே வீட்டில் தான் இருக்கோம். புரியுங்களா? உங்கள் பையனுக்கு போய் ஒரு ஹக் கொடுங்க.